சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாடி என்றா சாத்தி புதுசா ஒரு தினுசா. நிறுத்துங்க சார். சார் என்ன விட்டுருக்க சார். எதுக்கு சார் என்ன பிடிக்கியா? நான் என் போக்குல உட்காந்து போன் பேசிட்டு இருக்கேன். ஆமல உன் போக்குல உட்காந்து போன் பேசிட்டு இருந்தேன். நான் பாத்துட்டு தான் இருந்தேன். ஏமா இதுல யாருக்குமா போன் போட்டான்? சார் 4 முடிக்கு. என்னது 4 முடியா? இவ ஒருத்தி போதும் நம்மள அசிங்கப்படுத்துறதுக்கு. 3 முடி 4 முடி 5 முடின்னு என்ன பேர்லாம் எனக்கு வச்சிருக்கா. சார் என் பேரு வசந்தி சார். எனக்கு தான் சார் போன் போட்டான். 4 முடி வசந்தி. பேரு சூப்பர், ஆளு சூப்பர். இப்ப சின்ன பொண்ணுங்கிறது யாருமா? நான் தான் சார் சின்ன பொண்ணு. நான் தான் உங்களுக்கு போன் போட்டேன். சின்ன எதுக்கு போன் போட்ட? நம்மளே அடிச்சு துவச்சிருக்கலாம்ல. 4 முடி நம்ம எல்லாரும் சேர்ந்து 4 அடி கொடுப்போம். அந்த ஆள் அவன் பிச்சுட்டு எங்கேயாவது போயிருவான். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து என் மாமியா கிளவிக்கு போன் போடுவான், பஞ்சு கிளவிக்கு போன் போடுவான். இப்படியே ஒவ்வொருத்தருக்கா போன் போட்டோம்னா நிலவை என்ன ஆகுது? அதனாலதான் பேசாம போலீஸுக்கு போன் போட்டேன். இப்ப மாமியா வீட்டுக்கு போவோம்ல, அங்க போய் நல்ல கவனிப்பு சூப்பரா இருக்கும். இவனை தான் நாங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தோமா. கரெக்டா போன் போட்டியா? கப்புன்னு வந்து பிடிச்சிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. போயிட்டு வரட்டும் மாமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். மாமியார் வீட்டுக்கு வா, இன்னைக்கு விருந்து உனக்கு காத்திருக்கு. அம்மா வாடி வாடி வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்ட. நீ திங்கிறதுக்கு வீட்ல என்ன நீ வச்சிருக்கிய? எல்லாமே உனக்காண்டி ஐஸ் பிரியாணி செய்து வச்சிருக்கேன். பாத்தீங்க போமா? இது ஐஸ் பிரியாணியா? உங்களை போல ஒரு அண்ணி நாட்டுல யாருக்குமே கிடைச்சிருக்காது. எனக்கு கிடைச்சிருக்கீங்க. வாங்கடி போவோம். ஐஸ் பிரியாணி நான் இதுவரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. வாங்கடி போவோம் சீக்கிரம். ஊரை கண்டுபிடிச்சாச்சு. இப்ப வீட்டை கண்டுபிடிக்கணுமே. வீடு எங்க இருக்குன்னு தெரியல. யார்கிட்ட போய் கேட்க? ஒரு ஆள்களையும் காணல. ஐயோ சுபின்னு. ஐயோ இவன் வேற பாத்துட்டு போய் வீட்டுல சொன்னோம்னா அவ்வளவுதான். எங்க வீட்டுக்கும் தெரிஞ்சிரும். கதை கந்தல் ஆயிருமே. சுபின் நீ எங்கடா அங்க வந்த? மாமா எனக்கு 2 நாள் வயித்து வலியா, அதனால ஸ்கூலுக்கு போறல. ஹோம்வொர்க் நிறைய கொடுத்திருக்காங்க. அதான் இவனை பார்த்து நோட் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நீங்க யார் பக்கம் வந்தீங்க? சரி இவன்ட்ட கேப்போம். வேற வழியே இல்ல. வீட்டுல போய் போட்டு கொடுக்காதுன்னு சொல்லணும். மக்களே முத்துப்பாண்டிங்கிறது யாருன்னு தெரியுமா உனக்கு இந்த ஊர்ல? யார்ல அது? மாமா அவங்க வீடு எனக்கு தெரியும். வாங்க கூட்டி. யாழினிக்கா முந்தினம் பார்த்தேனே தெதும் தோற்றேனே சொல்லட நெஞ்சமும் பொன்னானதே இத்தரை. தினேஷ் என்னடா அப்பா வயலுக்கு போயிருக்காங்க. இப்ப கொஞ்சம் கழிச்சு வருவாங்க. அக்கா நான் உங்களை தேடல. இந்த மாமா தான் உங்களை கூப்பிட சொன்னாங்க. நிகர் செய்ய பொன்னை வைத்தாய் குராதர் தோற்காதோ. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? யாழினி முத்துப்பாண்டிங்கிறது யார் சார் நீங்க? யாழினின்னு அப்படி யாருமே இங்க கிடையாது. சும்மா சும்மா யார் பேரையாவது சொல்லிட்டு அப்படி ஒவ்வொரு வீடா வர வேண்டியது. அதுக்கப்புறம் யாராவது ஏமாந்தாங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கிற நகை பொருள் பணம் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போக வேண்டியது. இதுதானே உங்களோட வேலை. இந்த பாருங்க நாங்க அப்படியேப்பட்ட ஆள்லாம் கிடையாது. சார் என்னைக்கு திருடன் அவனை திருடன் ஒத்துக்கிட்டா எப்பவுமே திருடன் நான் திருட இல்லன்னு தான் சொல்லுவான். இப்படி ஏதாவது எடக்கு மடக்கா பேசிட்டு இருந்தீங்கன்னா போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன். சாரி மேடம், தெரியாம வந்துட்டேன். இந்த பசங்க தான் யாழினி முத்துப்பாண்டிங்கிறது இந்த வீடு தான் சொல்லி உங்களை கூப்பிட்டுட்டாங்க. சாரி. என் மர்மோல மாதிரி ஊர் உலகத்துல ஒரு ஆள் உண்டா? கிளவி பிரியாணின்னு சொன்ன உடனே எப்படியெல்லாம் ஐஸ் வைக்கி. எம்மா அவங்க எனக்கு அண்ணி இல்ல. அவங்க இன்னொரு தாய் மாதிரிமா எனக்கு. பிரியாணின்னு பேப்பர்ல எழுதி கொடுத்தாலே போதும். பேப்பரை கசக்க கூட மாட்டாளோ, அப்படியே டபக்குன்னு முழுங்கிடுவாளுவோ. அப்படியே அப்படி அழுவ பிரியாணினா இப்ப சும்மா விடுவாளுவா? அதான் எனக்கு தலைமையில பெரிய ஐஸ் கட்டியா வைக்காளுவா. வார இப்ப பிரியாணி எடுத்துட்டு வரேன். எடி வீட்ல சோறு பொங்குனியா? எம்மா நான் கொஞ்சோண்டு சோறு வடிச்சு ரசமும் அவியலும் தான் வச்சேன் பத்துக்க. அதை இவ எவன் திம்பா? இங்க பிரியாணி தின்னுட்டு போறேன். இந்த மனுஷன் வந்தாருன்னா அந்த ரசத்தை திம்பாரு. என்ன மர்மோல இதெல்லாம்? ஐஸ் பிரியாணி எடுத்துக்கோங்க தே. நாத்துமா எடுத்துக்கோங்கடா செல்லம். என்ன எங்களை பார்த்து இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா? பழைய கஞ்சியும் பச்சை மிளகாயும் போட்டு கொண்டு வந்துக்கிட்டு ரொம்ப ஓவரா சீன் போடாதீங்க. இந்த பாரு வியானுண்டா திங்கன்னா தின்னு. இதை விட மேலான ஒரு பிரியாணி நீ வாழ்க்கையில பாத்துக்க மாட்ட. மாமியாரின்னு ஒரு மட்டு மரியாதை இல்லாம விளையாடுறியா என்கிட்ட? நாங்க ஒண்ணு பிரியாணிக்கு அளந்து கிடக்கல. நீனே அந்த கஞ்சி குடி. எனக்கு ஒண்ணு வேண்டாம். நான் பசி பட்னியாவே கிடக்கேன். வாங்க எனக்கு என்ன வந்துச்சு? அட 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 இதெல்லாம் ஐஸ் பிரியாணி சூப்பரா சூப்பர். மட்டன் பிரியாணி என்ன, சிக்கன் பிரியாணி என்ன, எல்லாம் இதுக்கு முன்னால நிக்க முடியுமா? அப்படியே பழைய கஞ்சில ஒரு கிண்ணத்து கெட்டி தயிர், கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சோண்டு உள்ளி, கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் அப்படியே போட்டு கலக்கி குடிச்சோம்னா அப்படியே தேவாமிரதம். சூப்பரா சூப்பர். சொல்லும் போதே குடிக்கணும் போல இருக்கு. ஆனா அண்ணி ஐஸ் பிரியாணின்னு சொல்லி இப்படி ஏமாத்தி விட்டாவல. அத நினைச்சது கொஞ்சம் சங்கடமா இருக்கு. வீட்ல வேற ரசமும் அவியலும். அந்த விஷத்தை நம்மள திங்க முடியுமா? நம்ம செய்ததை நம்மளாலே திங்க முடியாது. சரி மானத்தை விட்டு ரோசத்தை விட்டு கேட்ற வேண்டியதான் அண்ணிட்ட. ஏனி என்னம்மா தாயே கோவப்பட்டுட்டு போறியா? போறேன்னா போ, எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. இந்த ஒரு செடி கஞ்சிய நைட்டுக்கு வச்சு அதை குடிச்சு சமாளிச்சுக்கிடுவேன். ஏனி எடுத்துக்கிடுதே. தர்பூசணி மண்டி
எங்க போயிருக்காம்னே தெரியல. ஆள் அட்ரஸ் இல்ல, போன் போட்டா எடுக்க மாட்டேங்க. எங்க ஒளிஞ்சானு தெரியலையே. வரட்டு இன்னைக்கு ஏகப்பட்ட பாத்திரம் கிடக்கு, துணி வேற எடுக்கு. எவன் துவைப்பா, எவன் பாத்திரத்தை கழுவான்னு நினைச்சாரு? மாமியாக்காரினா அவ்வளவு இலக்காரமா போச்சு அவளுக்கு. இந்த செல்ல தாய பைத்தியக்காரி பரதேசின்னு நினைச்சிட்டு இருக்கா. வரட்டு இன்னைக்கு என் மவன் வந்த பிறகு நான் வீட்டுக்குள்ள போவேன், இல்லைன்னா போக மாட்டோம்ல. தெருலங்கனே கிடக்கேன், பட்டினி பசியில கிடந்து சாவுதேன். என்ன செல்ல தாயி, இவ்வளவு சீக்கிரம் தெருவுக்கு வருவேன் நான் நினைக்கவே இல்லையே. பாரு செல்ல தாயி, வீட்டுக்கு வீடு வாசப்படி எல்லார் வீட்லயும் மாமியா மருமோ சண்டை நடக்கு. உங்க வீட்டுல வரலையேன்னு நினைச்சேன், வந்துட்டு கடைசியில உன் மருமகாரி தெருவுக்கு அடிச்சு பத்திட்டாளா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் தான் வெக்கையா இருக்கு வீட்டுக்குள்ளன்னு சொல்லி எனக்கு காத்தாடங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். சரி விடு, கத்திரிக்காய் முத்துனா கடை தெருவுக்கு வந்ததுன்னா ஆகணும். இந்த வாரு செல்ல தாயி, பஞ்சவர்ண கிழவி அவ சின்ன மவனுக்கு யாருக்கும் தெரியாம மொவளை கூட்டிட்டு பொண்ணு பார்க்க போறாளாம்ல, வாட்ட சொன்னாளா? அம்மா அப்பாட்ட கொஞ்சம் கொத்து புரோட்டா வேண்டிய சொல்லுமா. இடி வீட்டுல சுவார் பொங்கி தட்டி வச்சிருக்கேன், 50 ரூபா கிட்ட அரிசி ஆச்சு. அதெல்லாம் கல்லி தண்ணியில அப்படியே ஊத்த முடிய மாட்டி. நாளைக்கு கொத்து புரோட்டா அது இதுன்னு வாங்கலாம் போங்க. எம்மா ப்ளீஸ்மா வாங்கி தர சொல்லுமா, இல்லனா நான் போன் எடுத்து அப்பாக்கு பேசட்டா? வாரியில் பிஞ்சு பேரும் பாத்துக்கா, அவளுக்கு சொன்ன தம்பி உனக்கும் சுவார் குழம்பு கூட்டு வச்சு எடுத்து போட்டிருக்கேன். திங்கிறதுக்கு இல்லாம அதை வாங்கி இதை வாங்க 2 பேர் வந்துட்டாளோ ஓடக்கிட்டீங்க. இடி புஷ்பா, இது ஏன் இப்படி கோவத்துல இருக்க? ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டியா? இது பிள்ளைகள் ஆசையா கேட்கலாட்டி நான் போய் கடையில போய் வாங்கி கொடுக்கட்டா பிள்ளைகளுக்கு? சின்ன பொண்ணு நீனாவது கேளுமா. என் தங்கச்சி எதுவும் சொல்லாம இப்படி கோவத்துல இருக்கா. பிள்ளைகள் விட்டு கோவம் விட்டுட்டு அடக்கா. ஏன்க்கா உங்களுக்கு அந்த அண்ணனுக்கு எதுவும் சண்டையாக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, மனசே சரியில்லை பாத்துக்கா. இக்க மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு எதையும் மூடி மறைச்சு வச்சிருந்தேன்னு வச்சுக்கா, ஒரு நாள் டப்புன்னு வெடிச்சிரும் பாத்துக்கா. 4 மணி புற சொல்லடி மண்ணட்டி தானே சாடி வாரியா? சின்ன பொண்ணு முன் வாசலடி வர இருந்தா தெருவை சுத்தி வரணும். புற வாசல்லாம் சின்ன மதில் தான், கட்ட மதில் தான், டக்குன்னு யாரு சாடி குதிச்சு வந்துருவேன். 4 மணி இப்படி மதுலட்டி சாடி வரதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் கால் உடஞ்சி கை உடஞ்சி கிடக்க போறியா? ஆஸ்பத்திரியில் ஐசியூல வந்து தான் போட போறேன். நான் அப்படி கீழே விழுந்து கிடந்தனா நீ ஒண்ணு வந்து தூக்காண்டா. திமிரு பிடிச்சது. புஷ்பாக்கா, மனசுக்குள்ள என்னத்தையாவது போட்டு குழப்பிட்டு இருக்காத. என்ன இருந்தாலும் ஏன்ட்ட சொல்லு. ஆமா 4 மணிட்டு சொல்லுங்க. 10 வீட்டுல இப்படி பம்பரமா சுத்தி சுத்தி எல்லா இடமும் கொட்டை அடிச்சு எல்லா வீட்லயும் சொல்லிட்டு வருவா. சின்ன பொண்ணு தேவையில்லாம பேசாத. சும்மா இரியாம், எதுக்கு எடுத்தாலும் 2 இடத்துல சண்டையும் போடுதியா, சேர்ந்துடவும் செய்தியா? என்னது சொல்லுன்னு எனக்கு தெரியல. நானே சிறையில மாட்டிக்கிட்டு மண்டையை உடைச்சிட்டு கிடக்கேன், இதுல நீங்க 2 பேர் வேற. நான் நாளைக்கு வரேன்க்கா. எங்க வீட்டுல என் மாமியா கழுவி கஞ்சி குடிக்க மாட்டேன்னு தெருல போய் கிடக்க கோவத்துல கிடக்கட்டுன்னு விட்டுட்டேன். மோவன் வந்தாதான் வீட்டுக்குள்ள வருவாளாம். நான் அந்த கோவத்துல சவத்த மனசு வருத்தத்துல சரி உங்க வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்குமே நினைச்சு இங்க வந்தா நீ வர எங்க இப்படி கோவம் விட்டு கிடக்க சொல்லவும் மாட்டேக்க. அதான் நான் வீட்டுக்கு வரேன். சரிட்டி உட்காருட்டி, என்ன நடந்துன்னு சொல்லுதே. கட்டிய கணவனை கைக்குள்ளே வைத்துக் கொள்ள சில டிப்ஸ்கள். வெளியே சென்ற கணவன் வீட்டுக்கு லேட்டாக வந்தால் கோவப்படவே கூடாது. இடுப்புல தூக்கி வச்சு கொஞ்சமா செய்யணும். கணவர் கோபமாக பேசினால் வாயை திறக்கவே கூடாது. வாயை மட்டும் திறக்கலனா நம்ம புருஷன்மாரு நம்ம தலையில மிளகா அரைச்சு போடுவாங்க. குறிப்பாக மனைவி புகுந்த வீட்டில் யாரையும் குறை சொல்லவே கூடாது. வேலங்கச்சி, இவ அம்மாகாரி உன் தங்கச்சிகாரில ஒழுங்கா நடந்தா நான் ஏன் குறை சொல்ல போறேன்? இதுக்கு மேல நம்மளால தாங்க முடியாது. யோ கூறுகட்ட மனசா, இப்ப படிச்சேர்ல ஒழுங்கா படியும். ஷாப்பிங் சென்ற மனைவி எவ்வளவு லேட்டாக வந்தாலும் கணவன் இன்முகத்தோடு வரவேற்க வேண்டும். அப்படி போடுங்க ஒருவேளை. அடுத்து மனைவி கோபமாக பேசினால் கணவர்மார் வாயில ஃபெவிகாலை போட்டு ஒட்டி கொள்ளவும். வாயை திறக்கவே கூடாது. சூப்பர், அதன பார்த்தேன். யார்கிட்ட இங்க சோறு போட்டுட்டுமாங்க? செல்லக்குட்டி சுவாறு தின்னுட்டு வந்துட்டேனே. என் ஃப்ரெண்ட் இருக்கம்ல, அவன் வந்து ட்ரீட் வச்சான் இன்னைக்கு. அந்த வெளியிலே ஹோட்டலே நாங்க 2 பேரும் தின்னுட்டு வந்துட்டோம். நான் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ரசம் வச்சு வச்சிருக்கேன். நீங்க லேஸ்ல சொல்லுதீங்க ஃப்ரெண்ட் கூட சாப்பிட்டு வந்துட்டேன்னு. எந்த ஃப்ரெண்ட்? உனக்கு தெரியாதுடா, என் ஃப்ரெண்டு சங்கர். எங்க அண்ணன் ஒரு நாளாவது நிம்மதியா வெளியில சாப்பிட்டுட்டு வரட்டுமே, ஏன் இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க? வந்தாச்சா உடனே வந்துருவாள்வல. நான் என் புருஷன்ட்ட கேட்டுட்டு இருக்கேன், வான்ட்ட கேக்கல. அவர் பதில் சொல்லுவாரு. யார் அந்த சங்கர்? எனக்கு தெரியாம. என்னடா செல்லம், சங்கர் உனக்கு தெரியாதா? என் கூட 1ஆம் கிளாஸ்ல இருந்தே படிச்சவன், காலேஜ் வரைக்கும் அவன் படிச்சிருக்கான்னு உங்ககிட்ட சொல்லி இருக்கம்ல. கடவுளே, சங்கீதா கூட போய் ஹோட்டல்ல தின்னுட்டு வந்தேன்னு சொன்னா அவ்வளவுதான், என் சங்க நெரிச்சு கொண்டு விடுவா. எங்க அண்ணன் என்ன பாவம் செய்தானா உன்கிட்ட வந்து விழுந்திருக்கான்? தங்கச்சி ஒரு மாதிரி பேசாத பாரு, நான் மட்டும் நீ பொண்ணு பார்க்க போது கல்யாணம் முடிக்கும் போது இருந்தேன்னு வச்சுக்கியா, இந்த கல்யாணமே வேண்டாம் நிறுத்திருப்பேன். அடியே என்கிட்ட பேசு. உங்க நொண்ணங்காரன்ட்ட என்ன பேச்சு? நொண்ணங்காரன் வாயை திறக்க மாட்டார்ல, அவர் அப்படியே பூசி மொழிகிட்டு போயிருவாரு. அதனால அவர்கிட்ட பேச, என்கிட்ட பேசு தில்லு இருந்தா. பாருடா செல்லம், சண்டை போடாத. தங்கச்சி கூட பேசாம ஒண்ணா மண்ணா போயிருங்க. மாமாய் தின்னுட்டேர்ல, போய் ரெஸ்ட் எடு போவோம். அந்த சங்கர் நம்பரை தாரோம், நான் பேசட்டும். நீர் சோறு தின்னேரா திங்கலையான்னு கேக்குதுக்கு. சங்கர் நம்பரை கேட்டா இவர் எதுக்கு தலை தெரிச்சு ஓடுதாரு? அடியே என்னடி தன்னா விட்டு உனக்கு? எதுக்கு எடுத்தாலும் என்கிட்டே சண்டைக்கு வர? உனக்கு என்ன கிறுக்கு எதுவும் பிடிச்சு போச்சா? என்ன சொன்ன? நீ இருந்திருந்தா என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்க மாட்டியா? எங்க கல்யாணத்தையே நிறுத்திருப்பியா? அட கூறுகட்ட குப்பை.
ஏடி அவட்ட பியாசுனாலே சண்டைக்கு நிப்பா. அவளை அடிக்க கையோங்குத. அவகிட்ட நடக்க மாட்டி. அவ பெரிய படையை திரட்டிட்டு வந்துருவா. அடியே உன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அடிதடி எல்லாத்தையும் உன் புருஷன்ட்ட வச்சுக்க. அவன் தான் உனக்கு சிக்கன அடிமை. தெல்லுக்குட்டி சாப்பிட்டீங்களாடா? உங்களுக்கு ஏதாவது பிரியாணி ஏதாவது பார்சல் வாங்கிட்டு வரவா? என்ன மாமா கேட்டீங்க? பிரியாணியா? இப்பதான் எங்க அம்மா வீட்ல சிக்கன் பிரியாணி பெரிய பெரிய லெக் பீஸோட சாப்பிட்டுட்டு வரேன். எம்மா அவ அம்மா கறி வீட்ல நல்ல தின்னுட்டு தான் வந்திருக்கா. எம்மா பெரிய பெரிய லெக் பீஸ் ஆம்ல. அதுக்கு தம்பி அவ அப்பப்ப அவ அம்மா கறி வீட்டுக்கு போறா. எங்க அண்ணி தந்தாங்களே பிரியாணி. அடடடடடா திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணில அதுக்கு முன்னாடி சுஜிபி. என்ன நான் அப்படி பார்த்துட்டு இருக்க? திண்டுக்கல் தலைப்பாக்கட்டு பிரியாணிலாம் இதுக்கு பக்கத்துல கூட வர முடியாது. அப்படியே அள்ளி குடி பாப்போம். அடடடடா லெக் பீஸா அது? அப்படியே சும்மா நர 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 கடிச்சு திங்கும்போது டேஸ்டோ டேஸ்ட். என்ன நீ இதெல்லாம்? ஐஸ் பிரியாணிக்கு இதான் சிக்கன் பீஸ். நல்ல காலை கடிச்ச மாதிரி கடகடம் கடிச்சு தின்னு பார்ப்போம். ஒரு சட்டி பிரியாணி டப்புன்னு உள்ள போயிடும். ஏ பாவி மக்கா, அவ அண்ணி கையால செஞ்ச பிரியாணிய ரசிச்சு ருசிச்சு நல்ல மூக்கு முட்டை தின்னுட்டு வந்திருக்காளே. அதான் அந்த திமிர்ல வந்து பேசுதா. சின்ன பொண்ணு மாதிரி அண்ணி கிடைக்க இவ கொடுத்து வச்சிருக்கோம். நமக்கு ஒரு அண்ணி இந்த மாதிரி கிடைக்கலையே. சை செல்லுக்குட்டி இப்போ உனக்கு தேவை ஒரு டூத் பிக்கு. ஏன் தெரியுமா? பல்லுல நிக்கிற சிக்கனை அப்படி தோண்டி எடுக்கணும்ல. அதுக்கப்புறம் உனக்கு முக்கியமா தேவை தின்ன பிரியாணி செமிக்கணும். அதுக்கு ஒரு சுவாடா. இந்த ரெண்டையும் இப்பவே வாங்கிட்டு வந்துருதேன். சரி மாமாய் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. என்னடா செல்லம் ஒரு மாதிரி கரிஞ்ச வாடை அடிக்கி? அடுப்புல ஏதோ வச்சிருக்கியா? மாமாய் அது சில பேரோட வயித்தெரிச்சல். பொறாம. என்னாம சொல்லு? பொறாம. தின்ன பிரியாணி உன்னை பேச வைக்கி. உனக்கு கூடிய சீக்கிரம் வைக்க ஆப்பு. ஆடவ செய்த ஆட்டம் உன் ஆட்டம் பாட்டத்தெல்லாம் அடக்கி உன் ஆட்டம் பாட்டத்தெல்லாம் அடக்கி உங்க அம்மா வீட்டுல கொண்டு உன்னை கூடிய சீக்கிரம் தள்ளல. என் பேர் நீலாம்பரி இல்ல. ஓஹோ கிளம்பி பொண்ணு பக்கம் கிளம்பிட்டா போல இருக்கு. கையில கட்ட பை வேற வச்சிருக்கா. பூ பழம் எல்லாம் வாங்கி வச்சிருக்காளா? அடியே புஷ்பா சொல்லுங்க. எங்க தானே இருக்கேன் காது கேக்கு. புஷ்பாக்க ஏற்கனவே கடும் கோபத்துல இருக்கா. கிளவி வேற என்னத்தையோ சொல்ல வருது. இந்த நேரத்துல கிளவி அமுட்டுச்சு அவ்வளவுதான். புஷ்பாக்க கடிச்சு துப்பிடுவா கிளவிய. நாலுமணி விசில் அடிச்சா கூப்பிட்டியா என்ன? விசிலாது விசில் அடிக்க தெரியுமா உங்களுக்கு? அதை விட சின்ன பொண்ணு கிளவி எங்க கிளம்பி நிக்கா? புஷ்பாக்க வர கோவத்துல இருக்கா. அதுக்கு என்ன சம்பந்தம்? நீ வேணா கிளவிட்டு கேட்டு பாரு எங்க போறியன்னு. ஆமா அதானே எனக்கு ஜுவாலி. ஏன் அவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க கேட்க வேண்டியதானே கிளவிக்கிட்ட? சும்மா இரு சின்ன பொண்ணு. தேவையில்லாம நம்ம சண்டை இழுத்துட்டு போவதுக்கா? நம்மளே அடுத்த வீட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம வேடிக்கை பார்க்கணும் என்ன நடக்குன்னு. ஆமா அது சரிதான். வேடிக்கை பார்த்துட்டு அடுத்த வீட்டுல போய் தானே சொல்லணும். கொட்டடிக்கணும் டமாரம் அடிக்கணும். கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கேன். சரி விடு விடு. புஷ்பா அம்மா அவளுக்கு லேசா காய்ச்சல் அடிச்சு ஆப்ல இருக்கான். ஆஸ்பத்திரி கூட்டு போறதுக்கு ஆள் இல்லையா. அதான் நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துவிட்டு வெள்ளன வந்துருது. என்ன திடுதுப்புன்னு என்ன காய்ச்சல்? என்ன காய்ச்சல் சொல்லிக்கிட்டா வரும். நான் வரேன் இத்தனை மணிக்கு வரேன் இன்னைக்கு வரேன்னு திடுதுப்புன்னு வந்திருக்கு. என்ன செய்ய முடியும்? எம்மாடியோ எங்க மாமியா கிழவி எப்படிலாம் போய் சொல்ல பழகிட்டு. கடவுளே அப்ப இந்த வெள்ளையம்மா கிழவி சொன்னது சரிதான் போல இருக்கு. இது போய் சொல்லிட்டு தான் போகுது. எத்த நீங்க வேணா இருங்க. வயசான காலத்துல பஸ்ல ஏறி தடுமாடிட்டு கீழே விழுந்து கிடக்குதுக்கு நானும் உங்க மௌனம் வேணா உங்க மொபைல போய் ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்க்கோம். இவ காரியத்தை கெடுத்து குட்டிச்சு வராக்கிறோம் போல இருக்க. நான் பொண்ணு பக்கத்துல போறேன். இவட போய் சொல்லணும்னு நினைச்சா இவ எப்படி இல்லாம கேள்வி கேட்கல. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்களே இரி. பாவம் உங்க அக்கா வந்திருக்கா உங்க அக்கா மாமே வந்திருக்கான். நல்லது போலது எல்லாம் செய்து எடுத்து கொடுக்காண்டாமா. பாவம் பசியும் பட்டினியுமா போட முடியுமா வந்த ஆளுகளை? புஷ்பக்க பஞ்சு பாட்டி சொல்லுது சரிதானக்கா. நம்ம வீட்டுக்கு வந்த ஆளுகளை இப்படி வச்சுட்டு போக முடியுமா? ஏக்க ராத்திரி ஒரு பூரியை போட்டு குருமாய வை. அதுக்கப்புறம் துணைக்கு வந்து ஒரு ஆம்லெட் போட்டு ஆளு கொண்டு கொடுக்க. அப்படியே எங்களுக்கும் கொஞ்சம் சேர்த்து செய்யி. நானும் கூட மாட உனக்கு என்ன ஒத்தாசு செய்தேன். உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. உங்க கதையை பாருங்க. என் வாழ்க்கையில இதெல்லாம் அப்பப்போ சகஜம். அப்ப நான் வீட்ல இருக்கேன். உங்க மோவை வந்தானே உங்க மோவனை கூட்டு பைக்ல வேணா போங்க. அதெல்லாம் என் மோவ ஒண்ணு வேண்டாம். வீட்ல இருக்கட்டும். நான் நாளைக்கு காலையில தானே வருவேன். அவன் வேலைக்கு போக வேண்டாமா? அதெல்லாம் சரிப்படாது. என்ன போயிட்டு வரேன். எப்படி போய் சொல்லிட்டு போகுது? உங்க மைனிகாரிக்கு உடம்பு சரியில்லையோ? யார்டி வா சும்மா சொல்லுது கிளவி. என்னக்கா சொல்லுதா சும்மா சொல்லுதுன்னு உனக்கு எப்படிக்கா தெரியும்? இது காலையில மாட்டுக்கு புல்லு பறிக்கிறதுக்காண்டி மாட்டையும் பத்திட்டு போனோம் டி. அந்தல அப்ப பார்த்து வெள்ளை மக்களே என்ன பாத்துக்கிட்டு. இக்க வெள்ளையம்மா கிளவிட்டெல்லாம் பியாசாதக்கா. ஒண்ணுன்னா ஒவ்வொருன்னு சொல்லி 10 வச்சிரும். ஏடி நான் அப்படிதான் டி நினைச்சேன். இக்க வெள்ளையம்மா கிளவி எனக்கும் என் மாப்பிளைக்குமே சண்டை இழுத்து விட்டுட்டு பாத்துக்கோ. நான் மாடு வச்சுட்டு போகும்போது அது புஷ்பான்னு கூப்பிட்டுச்சு. நானும் கண்டுக்கிடாத மாதிரி போனேன். கடைசியில என் பின்னாலே ஓடி வந்துட்டேன். என்ன தக்கா சொல்லுச்சு? என் மாமியா காரி சின்ன மோனுக்கு பொண்ணு பார்க்க போறலாம் டி. அது யாருக்கும் தெரியப்படாதான்.
என்னடி புஷ்பா நீ இப்படி சொல்லுத? ஆனா உன் மாமியாக்காரி அவ மொவளுக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல்னு சொல்லிட்டுல ஊருக்கு போறேங்க. எடி உன் மாமியாருக்கும் உனக்கு சண்டை இழுத்து விடுறதுக்காண்டி அந்த வெள்ளையம்மா பாட்டி அப்படி சும்மா சொல்லியிருக்கலாம். நான் அப்படிதான் நினைச்சேன். வெள்ளையம்மா கிளவி எனக்கும் என் மாமியாருக்கு சண்டை இழுத்து விடுறதுதான் இப்படி சொல்லுது போல இருக்குன்னு. பரவுதானே தெரிஞ்சு கட்டில் கடியில அந்த கட்டை வச்ச பையில ஒரு சீப்பு பழம், பூவு, கொஞ்சோண்டு வெத்தலை, பாக்கு என்னெல்லாமோ இருக்குக்கா. பிள்ளைகளோ பேப்பர்லாம் கிழிச்சு எடுத்து போட்டு குப்பையா இருக்க, வீடு தூப்போன்னு சொல்லிட்டு தூத்துட்டு அந்த கட்டை வச்ச பையன் நகர்த்தி வைப்போன்னு பாக்கேன். அதுக்குள்ள இதெல்லாம் இருக்கு. அப்பதான் சின்ன பொண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். கிளவி பொண்ணு தான் பார்க்க போறான்னு. எவ்வளவு தைரியம் பாத்தியாக்கா, உன்ட்ட எப்படி போய் சொல்லிட்டு போகுதுன்னு. இதை சும்மா கூடாத. இந்த அண்ணன் வந்தோன்னு முதல்ல சொல்லிரு. இல்லாட்டி சொல்ல மாட்டேன். எதுக்கு சொல்லணும்? சொல்லாம இருப்போம். என்னைக்கு வெளியே வருதுன்னு பாப்போம் விஷயம். நம்மளா சொன்னு வச்சுக்கியா இந்த மனசு திருதுப்புன்னு வாய் வளரி சொல்லிடுவாரு. எம்மா என் பொண்டாட்டி அன்னைக்கே சொன்னா அப்படின்னு. நம்ம எதுக்கு வாயை விட்டு கெட்ட பேர் வாங்கணும்? ஆமாட்டி புஷ்பா நீ சொல்லுது சரிதான். நீ ஒண்ணுமே சொல்லாத குழந்தைங்கிட்ட சொல்ல மாட்டேங்க. சொல்லவே மாட்டேனே. அவர் வந்து கேப்பாரு எங்க அம்மா எங்கன்னு. நீ சொல்லிட்டி உடம்பு சரியில்லைன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு போயிருக்கான்னு சொல்லிரு. ஆமாக்கா அப்படிதான் சொல்ல போறேன். ஏக்கோ எவ்வளவு பிளான போட்டு எப்படி போகுது பத்தியா. அம்மை மௌனும் சேர்ந்து பொண்ணு பார்க்க போறாளுவா. கடவுளே, பொண்ணு பக்கத்தை மறைக்கலாம், பூ வைக்கத மறைக்கலாம், கல்யாணத்தை மறைக்க முடிய மாட்டி. எப்படி சொல்லிதானே ஆகணும். அப்ப பாத்துக்கிட்டேன் டி. அப்ப அந்த புஷ்பா யாருன்னு காணிக்கேன். ஏக்கா என் கதையை விடு. அது டெய்லி நடக்கக்கூடிய கூத்துதான். காப்பி போட்டா டீ போட்டட்டாக்கா ஏதாவது ஒண்ணு போட்டுட்டி. இஞ்சி டீனா ஆனா தேவ நல்லா விரும்பி குடிப்பான். எவ்வளவு நேரம் தூங்குவான்? டீ போட்டு வச்சுட்டு அதுல எழுப்பட்டுமாக்கா? நீ டீயை போடு, நான் போய் அவனை எழுப்பிட்டு வரேன். எவ்வளவு நேரம் தான் தூங்குவான் கணக்கு வேண்டாமா? இருங்க ஆளுக்கு ஒரு கப்பு போடுதே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாக்கா. லேட்டா வந்து நான் கஞ்சி குடிச்ச மத்துக்கா. அதே நெஞ்சுக்குள்ளே நின்னுட்டு இருக்கு. அப்படிதான் சொல்லிட்டு எடுப்பேன். கொஞ்சோண்டு போடுதே. ஒரு அரை கப்பு நாள் குடி. அக்கா எல்லாத்தையும் கேட்டேன். என்கிட்ட கேட்டியாக்கா ஒரு வார்த்தை டீ குடிக்கான்னு? எடி நாலு முடி வாண்டி எம்டி கேட்கணும். கேட்கவே வேண்டாமே. உனக்கு சேட்டா போட போறேன். கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். பாத்தீங்களா சொந்தங்களே, ரெண்டு பேரும் அடிப்படி போடுதாவோ அடுத்த நிமிஷம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டாள்வோ. சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்க சொந்தக்காரங்க, சொக்காரங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சொந்தங்களே, அடுத்தடுத்து விறுவிறுப்பான கதைகள் வர இருக்குது. நீங்களும் மறக்காம பாருங்க. நம்ம அஸ்மி ஜெசி வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. சரி சொந்தங்களே, நேராயிட்டு போயிட்டு வரோம்.